அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு போன பள்ளி மாணவிகளை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ததா 3 சிறுவர்கள் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல முழுமையா என்ன நடந்தது அப்படிங்கிற முழு தகவல்களை பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை சேர்ந்த 32 வயதான பெண் ஒருத்தவங்க திருவிக நகர் காவல் நிலையத்திற்கு வந்து தன்னுடைய 9வது படிக்கக்கூடிய 13 வயது மகளை திடீர்னு காணோம் அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உடனடியா விசாரணையில இறங்கியிருக்காங்க. இந்த விசாரணையில தான் 9வது படிக்கக்கூடிய அந்த சிறுமியும் 14 வயது தோழியும் 16 வயது பள்ளி தோழியும் சேர்ந்து வீட்டை விட்டு 3 நண்பர்களோட ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போயிட்டு பிறகு பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடு கிட்ட இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தரோட வீட்டுல தங்கிட்டு அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த பழைய கட்டிடத்துல இரவு முழுக்க தங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னா, முதல்ல மாணவிகள் எப்படி காணாம போனாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 9வது படிக்கக்கூடிய பள்ளி மாணவி வீட்டுல பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன தேடாதீங்க, இரவு ஃப்ரெண்டோட அம்மாக்கு பர்த்டே அப்படிங்கறதுனால அங்க செலிப்ரேஷன் இருக்கு, நான் அங்கேயே தங்கிட்டு காலையில வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்களும் விட்டுட்டாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மாணவி வரல. இவங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க. கேட்கும் போதுதான் நான் வந்துடுறேன் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால இவங்க அம்மா பயந்துருக்காங்க. சரி, பெரம்பூர்ல தான் இருக்கன்னு சொன்னா, ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கே அப்படின்னு ரொம்ப பயத்துல காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இதனால காவல்துறையினர் அந்த பள்ளி மாணவியோட தோழி வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் அப்படி ஒரு பர்த்டே பார்ட்டியே இல்ல, அவங்க போய் சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு செல்போன் சிக்னலை வச்சு ஆய்வு பண்ணதுல அவங்க பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்துல இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அங்க போய் பார்த்த காவல்துறையினருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. இந்த மாணவிகள் தங்களுடைய நண்பர்கள் 3 பேரோட அங்க போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் 19 வயது 21 வயது இளைஞர்கள். அது மட்டும் இல்ல, அந்த மாணவிகளுக்கு மது கொடுத்து அவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இதை யாரும் பார்த்திடக்கூடாது அப்படிங்கறக்காக இன்னும் 3 சிறுவர்களை அந்த கட்டிடத்துக்கு வெளியில காவலுக்கும் வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்த காவல்துறையினர் உடனடியா உள்ள போய் பார்க்கும்போது அந்த 3 இளைஞர்களும் தப்பியோட முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அங்கேயே அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டு இந்த சிறுமிகளை மீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டதற்கு பிறகு இந்த வழக்கு திருவிக நகர் காவல் நிலையத்தில் இருந்து செம்பியம் அனைத்து மகளிர் காவல்துறைக்கு மாற்றப்படுது. மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு காவல்துறையினர் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான காப்பகத்துல அந்த 3 மாணவிகளையும் சேர்த்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து இளைஞர்கள் 3 பேரும் சிறுவர் 3 பேர் உட்பட 6 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவங்க மேல போக்சோ பிரிவுல வழக்கு பதிவு செய்திருக்காங்க. 3 சிறுவர்களையும் சிறார் சிறைக்கு அனுப்புனவங்க மீதி 3 இளைஞர்களை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை நம்பி போன பள்ளி மாணவிகள் ஏமாற்றப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.